ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கௌதம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிறதுக்குன்னா அனாதாசிரமத்தை எடுத்து வாங்கிறதுக்கு தட்டியாக இருந்தது யாருன்றதை அறிஞ்சிக்கிட்ட நேரம் வந்துருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இலக்கியா கௌதம் கணிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பைரவியும் எஸ்எஸ்கே சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டு அந்த அனாத இல்லத்தை வாங்கிறத தடுத்து நிறுத்தியிருக்கான்றது நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரவி ரூமை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைரவி ரொம்ப சீரியஸாக யார்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்மளுடைய இலக்கிய அங்கே மறைஞ்சு நின்று கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கான். எஸ்எஸ்கே எனக்கு முக்கியமான உன்னுடைய உதவி தேவைப்படுது. ஏன்னா கௌதம் எப்படியோ ஒன்று அந்த மாணிக்கத்தோட இடத்த வாங்கி அந்த இடத்துல அனாத இல்லத்தை ஆரம்பிக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டு இருக்கான். அவன் மட்டும் சவாலில் ஜெயிச்சுட்டானா நான் இந்த வீட்டை விட்டு என் மான மரியாதை விட்டு நான் ரோட்டுக்கு வந்துடுவேன். அதில் மட்டும் நான் ஜெயிச்சுட்டுனா போதும் கம்பெனிலேருந்து எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் வந்துடும். அந்த இலக்கிய எல்லாம் அடித்து தூர போட்டுடலாம். நீ மட்டும் எப்படியாவது அந்த மாணிக்கத்தோட இடத்த மட்டும் இந்த இலக்கிய கௌதம் வாங்காத மட்டும் தடுத்துரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் அள்ளி அள்ளி தரேன், தயவு செஞ்சு இதை மட்டும் செஞ்சிரு, நான் அந்த இலக்கியா முன்னாடி தோத்துறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா கேட்டுறாங்க. நம்ம சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு. இந்த பைரவி நம்மக்கிட்ட சவால் வேறு விட்டா, நீங்கள் எப்படி அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல அனாத ஆசிரமம் ஆரம்பிச்சிடுறீங்கன்னு அப்போவே நம்ம சந்தேகப்பட்டு இருந்தா நம்ம அப்போயே அந்த இடத்த இவங்க மேலே சந்தேகப்பட்டு அப்போயே அந்த இடத்த வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம கணிச்சோம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. இவங்க முன்னாடி தோத்துட்டா நம்மளுடைய கௌதமோட மான மரியாதை எல்லாம் போய் மறுபடியும் நம்ம ரோட்டுக்கு வந்துடும். நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா அந்த பைரவி. அதுவும் போக எல்லா கண்ட்ரோலும் அவகிட்டே போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே இப்போ செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி உங்களை ரெண்டு பேரும் போலீஸ்கிட்ட மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இதில் நம்முடைய கௌதம் கிட்ட இங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே கௌதம் கிட்ட சொல்ல போகிறாங்களா, இல்லை நம்ம இலக்கியாவை சோலோவாக இருந்து இந்த பிரச்சனையை சமாளித்து அது கௌதமுக்கு அந்த இடத்த வாங்கிறதுக்காக உதவி பண்ண போகிறாங்களா அப்படின்றதாங்க வர ஒரு எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாங்க. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா தனியாளாக எப்படியும் அந்த விஷயத்தை சமாளிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட சொன்னால் இதை கொஞ்சம் போலீஸ் கேஸ் அந்த மாதிரி கொண்டு போவாருங்க. வரப்போகிற எபிசோடு எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும்போது இலக்கியா கௌதமோட ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.